வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக அரசியல் களம் வழக்கம் போல சூடு பிடிச்சிருக்கு. 2026 தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது. அதன் தொடர்ச்சியா அரசியல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளா இருக்கட்டும் சரி, விஜய் அவர்களா இருக்கட்டும் சரி, சீமான் அவர்களா இருக்கட்டும் சரி, இங்க இருக்கக்கூடிய மற்ற எதிர் அணிகள்ல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் சரி, ஆளும் கட்சியின் மீது பயங்கரமான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிட்டு இருப்பாங்க. இத நாம வழக்கமா பார்க்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இங்க அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திமுக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்ன, அதனுடைய இம்பாக்ட் என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, 2021ஆம் ஆண்டு நடந்த அந்த சட்டமன்ற தேர்தல்ல பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று அவங்களுடைய பதவியேற்பு விழா நடக்கும் போது அங்க முழங்கப்பட்ட வார்த்தை தான் திராவிட மாடல் ஆட்சியை நாங்க இனிமே கொடுப்போம், திராவிடன் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 2021ஆம் ஆண்டு நடந்த அந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 2021ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்துல ஆட்சிக்கு வந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ 4 ஆண்டுகள் முடிஞ்சு 5வது ஆண்டுல பயணிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அதாவது அடுத்த மார்ச்சுக்கு அப்புறம் அப்படியே எலெக்ஷன், இன்னும் ஒரு 6-7 மாசம் தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. மொத்தமா ஒரு 5 வருஷம் வச்சுப்போமே. இந்த 5 வருஷத்துலயும் அவங்க என்னென்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, குறிப்பா திரு டி.ஆர்.பி. ராஜா, தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்க எட்டி இருக்கு, இது ஒரு புதிய மைல்ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு திரு டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. திமுகவின் ஆட்சியில முதலீடுகளை டயர் 1 சிட்டி அப்படின்னு பார்த்தா சென்னைக்கு தான் மேக்ஸிமம், சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இந்த 2 மாவட்டங்களுக்கு தான் இவங்க பயங்கரமான முதலீட்டுகளை ஈர்த்துட்டு இருப்பாங்க. வழக்கமா அது எல்லா அரசுகளும் பண்றதா. ஆனா இந்த திமுகவின் ஆட்சியில தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்களாம், நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலீடுன்னு வந்த எல்லா முதலீட்டாளர்களையும், இல்ல எங்களுக்கு இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல இந்த தேவைகள் இருக்கு, நீங்க ஏன் இங்க போய் நீங்க உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வச்சு அவங்கள ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் பரவலா நாங்க முதலீடு பண்ண வைக்கிறோம், இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சாதனை அப்படின்னு டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மாவட்டங்கள் தோறும் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பா இப்போ ரீசெண்டா உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் நாங்க இந்த மாதிரியான முதலீட்டாளர்கள் மாநாடை நாங்க நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஓசூர், கிருஷ்ணகிரி, எங்கெங்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ, எங்கெங்க இன்வெஸ்டர்ஸ் எடுத்து வந்து கொடுக்க முடியுமோ அந்த இடங்கள்ல எல்லாம் நாங்க ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துறோம். அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமா தமிழகத்தின் வேலையின்மை, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளுடைய தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் ஒரு நம்பரை அந்த ஆங்கில பத்திரிகையின் இன்டர்வியூல சொல்லியிருந்தார். அந்த நம்பர்ஸை கேட்கும் போது நமக்கு இதெல்லாம் உண்மையா நடந்துச்சா, நம்ம இதை பார்க்கவே இல்லையே, ஒருவேளை நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமா, மொத்தமா இதுவரைக்கும் 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மொத்தமா 11.4 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் உள்ள ஈர்க்கப்பட்டிருக்கு. இந்த எம்ஓயூஸ்னால புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா கிட்டத்தட்ட 11.4 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் நம்ம தமிழ்நாடு நோக்கி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த முதலீடுகள்னால இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நம்பரை சொன்னாரு. இந்த நம்பர்ஸை கேட்ட உடனே 34 லட்சமா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுச்சு. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் உண்மையாவே நடந்திருந்தது அப்படின்னா ஏன் மக்கள் இந்த ஆட்சியையோ இல்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையோ குறை சொல்ல போறாங்க? மத்த அமைச்சர்கள் மீதும் பல தரப்புல குறைகள் இருக்கு. எந்த துறை எடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு ஊழல்ங்கிற ஒரு மிகப்பெரிய பெருச்சாளி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊழல்வாதிகளுக்கும் அதிகாரத்தை கையில வச்சுட்டு அடிமைத்தன அரசியல் நடத்தக்கூடிய பல அதிகாரிகள், ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சரி, வேலை வாய்ப்புகள் 34 லட்சம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு இல்லையா? ஆனா இபிஎஃப்ஓ, அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதினு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல 2021-22 அந்த ஆண்டுல கிட்டத்தட்ட 54 லட்சம் பேர் தான் இருந்திருக்காங்களாம்.
அது இப்போ தற்சமயம் 84 லட்சமா மாறி இருக்கு. இதுல நீங்க பார்க்கும்போதே தெரியலையா உங்களுக்கு இங்க எவ்வளவு வேலை வாய்ப்புகளை நாங்க உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவரு ரொம்ப தைரியமா ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு முன்னாடி இருந்து பேசியிருக்காரு. சார் கரெக்ட் சார், நீங்க எல்லாமே பண்ணீங்க, ஆனா வெறும் பேப்பர்ல மட்டும் வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறவங்களுக்கு அவரு ஒரு பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேலியும் கிண்டலும் பண்றதுக்கு எல்லாராலையும் முடியும் சார். நாங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கம்பெனியையும் கூப்பிட்டு வந்து நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு உங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க எம்ஓயு சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆகுது, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எம்ஓயு சைன் பண்ண அடுத்த நாளே எங்களுக்கு கோடி கோடியா வந்து கொட்டணும் அப்படின்னா எந்த கம்பெனியும் அப்படி பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு யாரா தெரியும்னா நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி யாரு விமர்சனம் செய்கிறாங்களோ அவங்க மேலேயே திரும்ப இந்த கருத்தை திருப்பி விட்டுருக்காரு. குறிப்பா டிஆர்பி ராஜா அவர்களின் இந்த கருத்துக்களுக்கு எதிர்க்கட்சிகள் என்னென்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? இப்போ இந்த நாள் இந்த நொடி வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய முதலீடுகளா இருக்கட்டும் சரி, இல்ல வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் சரி, எல்லாமே ஒரு பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு. அந்த பேப்பரை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க இவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டோம், இவ்வளவு மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம், இவ்வளவு இளைஞர்களை நாங்க வேலையாட்களா நாங்க மாத்திருக்கோம், அவங்களுக்கு உரிய வேலையை நாங்க கொடுத்திருக்கோம்னு மார்த்தட்டிட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு எப்படி தைரியம் வருது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பல பேர் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அதுக்குதான் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டான்னு சொல்றீங்க, அதாவது முதலீட்டாளர்கள் வரல அப்படிங்கிற மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் முதலீட்டாளர்கள் வந்து இங்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு, அதாவது இங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிளான்ஸையும் நீங்க கேன்சல் பண்றீங்களே, நீங்க போராட்டம் பண்றீங்களே, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க நடவடிக்கைகள் எடுக்கிறீங்களே, அப்ப இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நீங்க ஏன் இரட்டை வேடம் போடுறீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் வரும்போது ஏன் நீங்க அதுக்கு எதிர்க்கிறீங்க? அந்த மாதிரி தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சிப்காட்டா இருக்கட்டும் சரி, இல்ல டைட்டில் பார்க்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல அரசால அமைக்கப்படும் அவங்க ஸ்கீம்ஸால கொண்டு வரப்படுற ஐடி கம்பெனிஸ்கா இருக்கட்டும் சரி, நிலம் கையகப்படுத்தணும் அப்படின்னு போறப்போ நீங்க போராட்டத்துல குதிச்சு நீங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படி சார் வளர்ச்சி வரும்? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எண்ட் ஆஃப் தி டே ஒருவேளை மக்கள் இந்த நிலத்தை கொடுக்க தவறிட்டாலும், மக்கள் இந்த நிலத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஏன் சார் மக்கள் கிட்ட இருக்க நிலத்துக்கு போறீங்க? புறம்போக்கு நிலத்தை எடுத்துக்கோங்க. அரசு கிட்ட எவ்வளவோ நிலங்கள் இருக்கே. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட விவசாயிகளுக்கோ இல்ல அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கோ அவங்களுக்கு என்ன தேவை, அங்க என்ன இண்டஸ்ட்ரி இருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த பாமர மக்களை எப்படி உலகமயமாக்க முடியும்? இந்த மக்களுக்கு உலக சந்தையை நம்ம அறிமுகப்படுத்த முடியுமா? இந்த மக்கள் கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? அதன் மூலமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பற்றாக்குறையை நிறைவேற்ற முடியுமா? இதனால இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு வேலை கிடைக்குமா? அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க ஏன் சார் அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க வாயால மட்டும் வடை சுட்டுக்கிட்டே இருக்காங்க சார். இவங்க சொல்ற எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை தவிர இவங்க வேற எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் இவங்க நிறைவேற்றவே இல்ல. தேர்தல் வாக்குறுதிகள் இல்லாம சொன்ன ஒரு சில விஷயங்களை அவங்க நிறைவேற்றி இருக்காங்க, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா தேர்தல் வாக்குறுதிகள்ல சொன்ன அந்த கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, பல தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அறிக்கைகள் எல்லாமே வெறும் அறிக்கைகளா மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறதையும் பல எதிர்க்கட்சி தலைவர்களா இருக்கட்டும் சரி, அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் சரி, நினைவு கூர்றத நம்மளால பார்க்க முடியுது. நேர்களே நீங்க சொல்லுங்க, இப்போ தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசின் இந்த ஆட்சி காலம் எப்படி இருக்கு? அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க சொன்ன பல வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் போடுற அதே பழியதான் நீங்களும் போட விரும்புறீங்களா? ஒருவேளை 2026 தேர்தல்ல மீண்டும் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லையா? இல்லனா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரியான ஒரு ஐ ஓப்பனிங்கான வீடியோவை உங்க எல்லாருக்காகவும் கொடுக்க நான் வருவேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வன் எக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.